வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சுவையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு பச்சை மிளகா, புதினா, பட்டம், லவங்கம், கிராம்பு, தனி மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு, தேவைன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா கொஞ்சோண்டு கேசரி கலர், அப்புறம் அவ்வளோதான். தண்ணி, எண்ணெய், கொஞ்சோண்டு நெய், கொஞ்சோண்டு லெமன், கொஞ்சோண்டு தயிர், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டு இந்த பட்டம், லவங்கம், கிராம்பு அதெல்லாம் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க காய்கறி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா நான் மீல் மேக்கர் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சிருக்கேன். அப்புறமா கொஞ்சோண்டு தயிர், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தனி மிளகாய்த்தூள், அப்புறமா உப்பு தேவைக்கேற்ப இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொதித்து வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வச்சுருக்கோம்ல அரிசி, நான் முதல்ல ஊற வச்சுட்டேன். அந்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு, அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த அரிசியை போட்டு கொஞ்சம் கொதி வந்த உடனே நான் கொஞ்சோண்டு கேசரி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை போட்டுட்டு விசில் போட்டு மூடிடணும். மூடிட்டு 2 விசில் ஹை ஸ்பீடில் வச்சேன். 3ஆவது விசில் மட்டும் லோ பீம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக விசில் வர நேரத்துக்கு நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி செம்மையாக இருந்துச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, பிடித்திருக்கிறதா? மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.